நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடே கூட ஒரு உடன்படிக்கை செய்து எந்த ஜாதிகளிடத்திலும் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என்ன பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is a wonderful promise God has given unto us. இது ஒரு அதிசயங்களின் ஆண்டாக இருக்கிறது. அதாவது நிறைய காரியங்கள் போன தடவை சொல்லும்போது சொன்னேன், சுகமளிக்கும் வல்லமைன்றது வேற, அற்புதம்ன்றது வேற, அடையாளம்ன்றது வேற. ஆனால் அதிசயம் என்பது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கும் செய்யப்படாத ஒரு காரியம் தான் அதிசயம். இட் இஸ் மார்வல் இன் அவர் ஐஸ். வண்டர், அது பேர் தான் அதிசயம். ஒரு கை சுகமாகுது அப்படின்னு சொன்னால் அது அதிசயம்னு நம்ம சொல்லக்கூடாது, அது பேர் சுகமளிக்கிற வல்லமை. ஒரு இல்லாத கை உருவாகுது அப்படின்னு சொன்னால் அது பேர் அற்புதம். ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 ரெக்கை முளைச்சி நான் உயர பறந்து எழும்பி பறக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் சம்திங் தட் விச் ஹஸ் நாட் பீன் டன். ஹிஸ்ட்ரியிலே நடக்காத ஒரு காரியம். நான் திடீர்னு பறக்கிறேன்னா அதுதான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ஒரு காலத்துக்குள் வந்துருக்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல அழகா போட்டிருக்கு, இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். இது மோசையோட செஞ்சாரு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு பேசும்பொழுது ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இது ஏதோ சபைக்கு கொடுத்த, யாருக்கோ கொடுத்த, சபையின் தலைவருக்கு மாத்திரம் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். எப்படி மோசைட்ட பார்த்து சொன்னாரோ, இதோ நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி God is telling unto us, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். என்ன அப்படின்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த அதிசயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் ஒண்டர்ஸ் மார்வல்ஸ்ன்னு போட்டிருந்தாலும் நான் அந்த ஸ்ட்ராங்ஸ் எப்பவுமே போய் பார்ப்பேன். அதில் ஹீப்ரூவில் எப்படி போட்டிருக்குன்னா பாலா அப்படின்னு போட்டிருக்கு. பாலா, பாலா அப்படின்னா பாலா அதிசயம் அப்படின்னு. ஆண்டவர் அதே நேரத்தில் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல, பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல என்ன போட்டிருக்குன்னா யாரே அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நான் என்ன போட்டுட்டேன்னா, ஹீப்ரூ டேர்ம்ல யாரே பாலா வருஷம். அப்போ ஆண்டவர் என்ற ஒரு காரியம் சொன்னாரு, சரிப்பா நான் அதிசயங்களை செய்வேன்னு சொன்னேன், எப்படி செய்வேன் அப்படின்னு. நம்மளோட ஒரே ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன்ஸோட ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக கட்டாயம் செய்வாருங்க அப்படி சொன்னால் பீப்புள் ஆர் சோ சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சந்தோஷம் வந்துடும். கடவுள் செய்வாருங்க நமக்காக. சிஸ்டர் எனக்கு என்ன ஒரு சிஸ்டர் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக செய்வாருங்க, கட்டாயம் ஒரு காரியத்தை செய்வார். பீப்புள் பிலீவ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, கடவுள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு, எனக்கு வேலை கிடைக்கலங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். இதெல்லாம் நம்ம எப்போவுமே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நமக்காக செய்வார், கடாட்சம் பண்ணுவார், இறங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் பாருங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் கேட்டார், சரிப்பா நான் அதிசயம் செய்வேன், அதிசயங்களின் வருஷம் சொல்கிறையே, அப்போ நான் யார் மூலமாக அதை செய்வேன் அப்படின்னு. இங்கேருந்து டமால் அப்படின்னு ஒன்று டமா அப்படின்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னார், தட் இஸ் வேர் வி கிறிஸ்டியன்ஸ் ஃபெயில். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு நிறைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அது அங்கே இருக்கிற பியூட்டியே. அவர் நமக்காக காத்திருக்கிறார். வலிமேல் நான் ஒரு பாட்டை பாடிட்டு இருந்தேன் சமீபத்தில். தட் சாங் ரியலி டச்ட் மீ. வைகரையில் உமக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. அந்த ஃபாதர் பாட்டு ரியலி ஜஸ்ட் வாஸ், அது எனக்குள்ள வங்கி காலை தோறும் உமக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் தேவா அப்படின்னு சொல்லி அதை பாடிக்கிட்டே இருந்தேன். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் திடீர்னு வந்தோடனே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், அவர் நமக்காக காத்துட்டு இருக்காரு. என்கிட்ட கேட்டார், சரிப்பா நான் அதிசயம் செய்வேன், யார் மூலமாக செய்வேன்? அன்னைக்கு மோசையோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த பயங்கரமான அதிசயங்களை மோசையின் மூலமாக தான் செஞ்சார். இட் வாஸ் மோசே who was performing those wonders and marvels. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா தேவன் ஒரு மனுஷன் இல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றையும் செய்ய மாட்டார். அதனால தான் ஒரு மோசையை எதிர்பார்க்கிறார். இல்லை ஆண்டவரே உம்மால செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார். he is expecting someone. ஒரு தாவீதை எதிர்பார்க்கிறார், ஒரு யோசுவாவை எதிர்பார்க்கிறாரு. சின்ன பையன் சாமுவேல்கிட்ட போய் சாமுவேல் அவன் பாட்டு தூங்கிட்டு போறானே, ஏன் ஆண்டவரை டிஸ்டர்ப்? சாமுவேல். ஏன்னா அந்த சாமுவேல் இல்லைன்னா அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, மாட்டார், அவர் செய்ய மாட்டார். அவரால் முடியும், ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா அந்த பூமியின் ஆளுகை தன்மையை மனுஷனுக்கு கொடுத்துட்டார்.
ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is looking for a man. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அதிசயமான வருஷம் தான், எல்லா வருஷம் தான், அப்போ யார் மூலமாக நான் செய்வேன் அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ செய்யணும்னா நம்ம மூலமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பிச்சார். நீ அதிசயத்தை செய்கிறவனா இருக்கணும்னா, நீ அதிசயமான தேவன் மூலமாய், அவர் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது, நம்ம இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். அப்போ ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப். அப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நீ யாருன்னு உனக்கு தெரியணும். நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், நீ உருப்படி இல்லாதவன், நாளா ஒன்றும் இல்லாத ஏழை, ஏழையான ஏதுமற்ற ஏழை நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, உன்னை கொண்டு நான் எங்கே செய்ய? கழுதை என்ன குட்டி போடும்? டக்குன்னு சொல்லுங்க. அப்படியா? குரங்கு என்ன குட்டி போடும்? மனுஷன் என்ன குட்டி போடுவான்? மனுஷ குட்டி போடுவான். சரிங்களா? அது இனத்தை தான் போடும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அதே மாதிரியான குட்டி போட முடியும் அப்படின்னாரு. அப்ப நீ அதிசயம் செய்யணும்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை காமிச்சார். சங்கீதம் 139:14. சங்கீதம் 139:14. Only if I know who I am, I can birth out something of that kind. அதே ரகமான ஒன்றை என்னால் பிறப்பிக்க முடியும், இல்லைன்னா அதே ரகமான ஒன்றை பிறப்பிக்க முடியாது. அப்ப நான் யாருன்னு தெரியணும்னா, ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானே அப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிறார். கடவுளே நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயம் அப்படிலாம் சொல்லல பாருங்க. அவர் சொல்றாரு, நான் something that which we got to know. நீங்களும் நானும் யாருன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே தெரியுது. அவர் சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினாலே. ஆமென். சரிங்களா? சங்கீதம் 139:14 போட்டிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை என்ன பண்றேன்? துதிப்பேன். ஆமென். அதுல போட்டிருக்கு பிரமிக்கத்தக்க அதிசயமாக. ஆமென். நான் உண்டாக்கப்பட்டபடி. பாருங்க, நான் இது யோசிச்சு பார்த்தேன். தாவீது அதை எழுதுனாருன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தாவீது ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கிறார் இப்படி பண்ணி. இல்லைங்க, தாவீதுக்கும் நம்மள மாதிரி 2 கை தான் இருந்துச்சு. அவருக்கு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சா? பிரமிக்கத்தக்க ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருந்துச்சா? அவருக்கும் 2 கண்ணு தான் இருந்துச்சு. நம்மள மாதிரி தான் ஹைட்டு, ஒரு 10 அடி உயரமா இருந்திருந்தாருன்னா பிரமிக்கத்தக்க அப்பா உண்டாக்கப்பட்டிருக்கிறாரு, இவர் வெரி ஸ்ட்ராங் மேன் வித் மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் நம்மள மாதிரி தான். ஆனா சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் fearfully and wonderfully made அப்படின்றார். நான் அதை போய் பார்த்தேன் பாருங்க. அந்த வசனம் போட்டிருக்கு fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அப்படின்ற இடத்துல என்ன போட்டிருக்குன்னா யாரே அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹீப்ரூல என்ன போட்டிருக்குன்னா யாரே. அங்க என்ன சொன்னாரு? நான் உன்னோட கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இங்க சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அப்படின்ற இடத்துல யாரேன்னு போட்டிருக்கு. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட அதிசயம்ன்ற இடத்துல பாலேன்னு போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ அதிசயங்களை செய்யணும்னா உனக்கு நீ யாருன்னு தெரியும். நீ பிரமிக்கத்தக்க அதிசயம்னு தெரிஞ்சிருச்சுன்னா then you can birth out. நீ அதே மாதிரி பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை பிறப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து இருக்கிறீங்கன்னா, ஒரு செத்த கடவுளை ஏதோ அவருக்கு நீங்க பார்த்து ஆராதனையை கொடுத்துட்டு காணிக்கையை போட்டுட்டு போறதுக்கு வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றுக்கொள்ளும்படியே வந்திருக்கிறீங்க. அவருக்கு உங்ககிட்ட ஒன்றும் தேவையே கிடையாது. பாட்டு வேணுமா? அவருக்கு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஹை நோட்லையும் பாடுவாங்க, லோ நோட்லையும் பாடுவாங்க, உங்களால் முடியாத நோட்லையும் பாடுவாங்க. ஹெவன்லி மியூசிக் இருக்கும். என்னத்தை நம்ம கொடுத்துட போகிறோம்? பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. என்னத்தை நம்ம கொடுக்க முடியும்? வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்க? ஏதோ கொடுத்துட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவருக்காக ஏதோ நம்ம செய்கிறத நீ செய்யலைன்னா எப்படியோ செஞ்சுட்டு போகிறாரு அவரு. Amen. He is such a big God. Amen. அதனால இந்த தேவன் எப்படி நம்மளை வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே அவரை ஸ்தோத்திரி. ஏன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தாவீது சொல்றாருன்னா, எனக்கு மற்றவங்களுக்குலாம் 2 கை எனக்கு 5 கை அப்படி இல்லை. ஏன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே இதுல அடுத்தது பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஏன்னா நான் உம்முடைய கரத்தின் கிரியை. எத்தனை பேர் நம்ம அவருடைய கரத்தின் கிரியைன்னு தெரியும்? We are his handiwork. Amen. நம்ம அவருடைய கரத்தின் கிரியை. அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள்னா, அவருடைய கரம் தான் என்னைய உருவாக்குச்சு. அதிசயமானவர் உன்னை உருவாக்குனார்னா நிச்சயமாகவே அது என்னவா தான் இருக்கும். ஹல்லேலூயா.
அதிசயமானவர் போடுற குட்டி ஹல்லேலூயா அதிசயமா தான் இருக்கும். ஐ எம் a wonder. எல்லாரும் சொல்லுங்க, நான் அதிசயம். பேரை மாத்துங்க, இன்னைக்கு நான் தான் அதிசயம். ஒண்டரு, மிராக்கிள். இதை நினைச்சிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். So wonderful is our God. Hallelujah. அப்ப முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த வருஷம் எனக்கு ஒரு இயர் ஆஃப் வண்டர் அண்ட் மார்வலா இருக்க போகுது. Hallelujah.